கிறிஸ்துவின் உபதேசம் இது நம் வாழ்வின் அவசியம். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே மற்றும் இந்த செய்தியை கேட்கின்ற அன்பான நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் உலக இரட்சகர் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாளொரு நற்செய்தியாக கிறிஸ்துவின் உபதேசம் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து நாம் சத்தியங்களை கற்று வருகின்றோம். அந்த வரிசையில் இன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம், விசுவாசிகள் ஒன்றிணைந்து செயல்படாவிட்டால் சபை என்னாகும். இதை பற்றி கிறிஸ்துவானவர் நமக்கு அவருடைய வேத வசனத்தில் என்ன சொல்லியிருக்கார் என்பதை இன்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒன்றிணைந்து செயல்பட ஒத்து வராத விசுவாசியால் சபை என்னாகும்? வளர்ச்சி அடையுமா அல்லது சபை வீழ்ச்சி அடையுமா? ஒரு ராஜ்யத்தில் இருப்பவர்கள் அல்லது ஒரு பட்டணத்தில் இருப்பவர்கள், ஒரு வீட்டில் இருப்பவர்கள், ஒரு சபையில் இருப்பவர்கள், ஒரு நிர்வாகத்தின் கீழ் இருப்பவர்கள், அந்தந்த இடங்களிலே உள்ள மக்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமாக இருக்கும். அப்படி இருப்பினும் சில இடங்களில் ஒன்றிணைந்து செயல்படாத சில கூட்டங்கள் உண்டு. அப்படி ஒன்று இணைந்து செயல்படாத ஒரு ராஜ்யமாக இருந்தால், ஒரு பட்டணமாக இருந்தால், ஒரு வீட்டில் இருந்தால் அல்லது ஒரு சபையில் இருந்தால் என்னாகும்? ஒருமனப்பட்டு நடப்பார்களா? ஒன்றிணைந்து ஒரு வளர்ச்சியின் முன்னேற்ற பாதையில் அவர்களால் கொண்டு போக முடியுமா? வாய்ப்பே இருக்காது. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் வசனம் 3 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? பாருங்க, இந்த இடத்துல 2 பேர் இருக்கார்கள். ஆனால் 2 பேருடைய மனம் ஒத்து போகவில்லை. அதாவது ஒன்றிணைந்து ஒரே மனமாக, ஒரே யோசனையாக, ஒரே சிந்தையாக செயல்படக்கூடிய நிலை இல்லை. இப்படி இருக்கிற இந்த 2 பேர் ஒருமித்து ஒரு வேலையில் செயல்பட முடியுமா? அல்லது ஒரு வேலையை செய்ய முடியுமா? அல்லது ஒரு இடத்துக்கு போக முடியுமா? கடந்து செல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா வசனம் அதான் சொல்லுது. 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் மட்டுமே ஒரே இடத்துக்கு செல்ல முடியும். இவர்களால் ஒருமித்து போக முடியுமா? ஒருமித்து நடக்க மாட்டார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனம் 18-19 தேவனுடைய வேத வசனம், நீங்கள் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளக்கூடிய விஷயத்தில் 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்து கேட்கும் பொழுது அது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறார். 2 பேர் சேர்ந்து தேவனை நோக்கி ஜெபிக்க ஒன்று கூடி வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த 2 பேருடைய மனம் ஒரு மனமாக இல்லை. ஒருமனப்பட்டு இருந்து கேட்கும் பொழுது அது கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். ஆக ஒருமனப்பட்டு நடந்தால், ஒருமனப்பட்டு இருந்து கூடி ஜெபித்தால் அந்த ஜெபம் கேட்கப்படும், அந்த பிரயாணம் வாய்க்கப்படும். 2 பேர் ஒருமனப்பட்டு ஒருமித்து நடக்காத போது ஒருவருக்கொருவர் எப்படி நடந்து கொள்வார்கள்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனம் 30, என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். 2 பேர் ஒருமனப்பட்டு நடக்கணும், 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். அப்படி 2 பேர் ஒருமனப்பட்டு நடக்கலை, ஒருமனப்பட்டு ஜெபிக்கலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் 2 பேருக்குள்ளாக என்ன நடக்கும்? விரோதங்கள் வரும். நான் எதிர்பார்த்த மாதிரி இவர் என்னோடு நடந்து வரவில்லை என்று குறை. நான் எதிர்பார்க்கின்றபடி ஜெபம் செய்யக்கூடிய இறுதியோ மனம் இங்கே இல்லை. இதே நபர் அவரை பார்த்து சொல்றார், அவர் இவரை பார்த்து சொல்றார். அப்போ ஒருவருக்கொருவர் என்ன ஆகு? விரோதங்கள். அப்போ ஒருமனப்பட்டு இல்லாத பட்சத்தில் அங்கே விரோதங்கள் வரும். சரி, அடுத்தது 2 பேர் ஒருமனப்பட்டு அல்லது ஒருமித்து நடக்காமல் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கும்போது அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்?
ஒரு ராஜ்யம் அல்லது ஒரு பட்டணம் அல்லது ஒரு வீடு, ஒரு நிர்வாகம், நம்முடைய பாடத்தை சம்பந்தமாக ஒரு சபையை எடுத்துக்கொள்வோம். இங்கே ஒருமனப்பட்டு இல்லை, என்னாகும்? பாழாய் போகும், நிலை நிற்க மாட்டாது, சிதறடிக்கப்படும், விழுந்து போகும். குறைந்தபட்சம் 4 பெரிய பிரச்சனைக்குள்ளான சம்பவங்கள் நடக்கிறது. இதை வேத வசனத்தில் நாம் படிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனம் 25, 30. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. 30வது வசனம், என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். பாருங்க, ஒருமனப்பட்டு நடக்காத பொழுது, ஒருமனப்பட்டு ஒரு சபை வளராத பொழுது, அந்த சபையில் உள்ள மக்கள் அனைவரும் ஒருமனப்பட்ட இருதயத்தோடு மனதோடு இல்லாத பட்சத்தில் அங்கே விரோதங்கள் எழும்புது. விரோதங்கள் மட்டுமில்லை, மற்ற வேறு விளைவுகள் என்னாகு பாருங்க, விரோதமாக பிரிந்து போகும். ஒத்து வரலை, நான் எதிர்பார்த்தபடி ஜெபிக்கலை, நான் எதிர்பார்த்தபடி நடக்கலை, அதனால் எனக்கு பிடித்த இடம், எனக்கு பிடித்த நபர் யாரோ அங்கே நான் தேடி போகிறேன்னு பிரிந்து போவார். பிரிந்து போகும் பொழுது என்ன ஆகுது? அந்த வீடு எல்லாமே பாழாய் போகும், அந்த ராஜ்யம் பாழாய் போகும். அடுத்தது விரோதமான செயல்களை சேர்ப்பாங்க. அடுத்தது அந்த இடத்தையே சிதறடிக்க பண்ணுவார்கள். நமக்கு பிடிக்காத ஒரு இடம், நமக்கு பிடிக்காத ஒரு கூட்டம், அதில் நம்ம வெளியில் வந்துடலாங்கிறது ஒரு பக்கம். இரண்டாவது, அந்த கூட்டத்தையே கலைக்க இல்லாமல் போகக்கூடிய அளவுக்கு நடக்கும். ஆக பிரியமானவர்களே, விசுவாசிகள் ஒன்றிணைந்து செயல்படாவிட்டால் அந்த சபையானது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்கும். பாழாய் போகும், நிலை நிற்க மாட்டாது, சிதறடிக்கப்படும், விழுந்து போகும். இப்படிப்பட்ட செயல்களை ஒருவேளை நீங்களோ அல்லது நானோ செய்யக்கூடிய நபராக இருப்போமானால், நம்மை பற்றி தேவன் என்ன எச்சரிப்பு கொடுக்கிறார், அல்லது நமக்கு தேவன் என்ன எச்சரிப்பு கொடுக்கிறார்? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 17, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலயம் கெடுக்கப்படுவதற்கும் பாழாக்கப்படுவதற்கு அல்லது பிரிந்து போவதற்கு சிதறடிக்கப்படுவதற்கு நீங்களும் நானும் காரணமாக இருந்தால், அப்படிப்பட்ட நமக்கு தேவன் பயங்கரமான ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கக்கூடிய அந்த நபரை தேவன் சும்மா விடுவது கிடையாது, அவனை தேவன் கெடுப்பார். அப்படி நாம் கெடுக்கப்படாமல் இருக்க அல்லது தேவனுடைய ஆலயத்தை கெடுக்காமல் இருக்க நாம் எப்படிப்பட்ட மக்களாக இருக்க வேண்டுமானால், மனம் திரும்பி தேவனுக்கேற்ற கனிகளை கொடுக்கக்கூடிய மக்களாய் நாம் இருக்க வேண்டும். கனி கொடுக்கக்கூடிய மரத்தை தேவன் தொடர்ந்து கனி கொடுக்கும்படி ஆசீர்வதிக்கிறார், சுத்திகரிப்பதாக சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் படிக்கும் பொழுது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதிக கனிகளை கொடுக்கும்படியாக நாம் தேவனால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். கனி கொடுக்கக்கூடிய செடியை அல்லது கொடியை தேவன் பாதுகாப்பார். கனி கொடுக்காத ஒரு கொடியை தேவன் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்காத ஒரு கொடி நிலத்தையும் கெடுக்கும், கனி கொடுக்காத ஒரு மரம் நிலத்தையும் கெடுக்கும். நாம் கனி கொடுக்கக்கூடிய மரமாக, கனி தரக்கூடிய செடியாக இருந்தால் நாம் இருக்கும் அந்த சபை வளர்ந்து வருவதற்கு உதவியாக இருப்போம். நாம் கனி கொடுக்காத ஒரு மரமாகவோ செடியாக இருந்தால் நாம் மாற்றிக்கொள்வது தேவனுக்கு பிரியமாக இருக்கும், நமக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் இருக்கும் அந்த சபை ஒன்றிணைந்து செயல்படுவதில் நாம் உதவியாக இருப்போம். எந்த சூழ்நிலையில் பிரிந்து போவதற்கும் விழுந்து போவதற்கும் சிதறடிக்கப்படுவதற்கும் பாழாய் போவதற்கு நாம் காரணமாக இருக்காத அளவுக்கு தேவன் நம்மளை காப்பாராக. உடைய கவனத்துக்கு நன்றி சொல்லி இந்த செய்தியத்தோடு
முடித்துக் கொள்கிறேன்.